ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன். இப்போ நான் என்ன செய்துட்ருக்கேன், இந்த வெயிலுக்கு மே மாதம் ஏகப்பட்ட வெயிலுங்க. எந்த வருஷமும் இல்லாத வெயில் இந்த வருஷம் காயுது. அதுக்காக தான் கூழ் செய்ய சொன்னாங்க, கேழ்வரகு கூழ். அதை தாங்க செஞ்சிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா காஞ்ச உடனே நொய் போட்டிருக்குங்க. அரிசி நொய் பொடிசாக நொய் கிடைக்குது கடையில். அந்த நொய் போட்டிருக்குங்க, வெந்துன்னு இருக்குது. கேழ்வரகு கூழ் தான் செய்ய போகிறேன். இப்போ அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேங்க. கூழ் வந்து ரொம்ப நல்லது, அதுவும் கேழ்வரகு வந்து ரொம்பவும் நல்லது. இப்போ நிறைய சிறுதானியம் எடுத்துக்க சொல்கிறாங்க இல்லைங்களா, நல்ல கேழ்வரகுல கூழ் செஞ்சு சாப்பிட்டா ரொம்பவும் நல்லது. கேழ்வரகு, கம்பு இதில் எல்லாமே கூழ் செய்யலாங்க. அதுதான் இப்போ நான் செய்துட்ருக்கேன். நொய் போட்டிருக்குங்க, வேகட்டும். வெந்த பிறகு இங்கே பாருங்கள், நான் வந்து அந்த மாவு கரைச்சி வச்சுருந்தேங்க. காலையிலே கொஞ்சம் புளிச்ச மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த கேழ்வரகு வந்து ஒரு 1/4 கிலோ போல் மாவு கரைச்சி வச்சுருந்தேங்க. கொஞ்சம் புளிக்கட்டுன்னு. இங்கே பாருங்கள், இந்த கேழ்வரகு வந்து இந்த மாதிரி மாவு நல்லா கரைச்சி, இந்த மாதிரி காலையிலே கரைச்சி வச்சிடணுங்க. கரைச்சி வச்சுட்டு நைட்டில் காய்ச்சி வச்சிடணும். நைட்டில் காய்ச்சி வச்சுட்டு காலையில் நம்ம மறுநாள் காலையில் அதை தயிர் போட்டு ஒரு சின்ன வெங்காயம்லாம் சேர்த்து குடித்தோம்னா உடம்புக்கு ரொம்பவும் குளிர்ச்சி. இந்த வயிற்று வலி, அல்சரு, மலச்சிக்கல் பிரச்சனை இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அது எல்லாமே சரியாயிடுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க கூழ் செய்கிறது வந்து. நான் சொல்கிற மெத்தடில் செய்யுங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கூழ் வந்து காலையில் நான் கரைச்சி வச்சுட்டுங்க. கொஞ்சம் லேசாக புளிக்கட்டுன்னு காலையில் ஒரு 7-8 மணிக்கு தேவையான அளவு கரைச்சி மூடி வச்சுட்டோம்னா ஒரு ஈவினிங் போல், இந்த மாதிரி ஒரு 7 மணிக்கு மேலே ஈவினிங்கில் இந்த மாதிரி நீங்கள் கூழ் காய்ச்சி வச்சிங்கன்னா நைட்டில் வச்சுருந்துங்க. காய்ச்சி வச்சுட்டு மறுநாள் குடிக்கணும். அப்போ தான் அது நல்ல குளிர்ச்சி கொடுக்கும், ஜீரணத்துக்கு நல்லது, அல்சர் பிரச்சனை வராது, மலச்சிக்கல் பிரச்சனை வராது. இந்த வெயிலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கூழ். செய்ய தெரியாது கூட நான் சொல்கிறேன் பாருங்கள், ஈஸியான மெத்தட். இந்த மாதிரி செய்யுங்க. நொய் நல்லா வெந்துன்னு இருக்குங்க. நல்லா வேகட்டும். நல்லா வெந்த பிறகு, நல்லா ஒரு 3/4 பாகம் வெந்த பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவை வந்து அதில் ஊற்றி நல்லா கைவிடாமல் கலக்கிட்டே இருந்தோம்னா கேழ்வரகு கூழ் ரெடி ஆகிடும். நான் உங்களுக்கு சொல்கிறேன் இருங்க. இங்கே பாருங்கள், நொய் வேகட்டும். நல்லா வெந்த பிறகு மாவு போட்டு எப்படி கலக்கி கூழ் செய்கிறதுன்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். ரொம்பவும் ஈஸிங்க கூழ் செய்கிறது. இங்கே பாருங்கள், நான் சொன்ன மெத்தடு செய்யுங்க. இப்போ நல்லா காய்ஞ்சுன்னா நொய் வெந்துன்னு இருக்குதுங்க. வேகட்டும். நல்லா ஒரு 3/4 பாகம் வேகணுங்க. வெந்த பிறகு நம்ம அந்த கரைச்சி வச்சுருக்கு இல்லையா, காலையிலே கரைச்சி வச்சுருக்கு இல்லையா அந்த கேழ்வரகு மாவு, இதை வந்து அதில் ஊற்றி கலந்து ஒரு 10 நிமிஷம் கலக்கிட்டே இருந்தோம்னா கேழ்வரகு கூழ் ரெடிங்க. அப்படியே நம்ம எடுத்து வச்சுட்டு நைட்டு போல் எடுத்து வச்சுட்டு மறுநாள் காலையில் அது வந்து மாங்காய் அதாவது மிளகாயும் உப்பும் போட்டு நறுக்கி மாங்காய் நசுக்கி சாப்பிடுவாங்க பாரு, அந்த மாங்காயோடவோ இல்லை வந்து வெங்காயம்லாம் போட்டு தயிரெல்லாம் போட்டு அந்த மெத்தட்லேயும் குடிக்கலாம். ரொம்பவும் நல்லதுங்க. மலச்சிக்கல் பிரச்சனையே வராது. இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப ரொம்ப உகந்ததுங்க. காலையில் நேரத்தில் எல்லாருமே குடிக்கலாம். இந்த கூழுக்கு வந்து எந்த வயசு வித்தியாசம்லாம் கிடையாதுங்க, எல்லாருமே எடுத்துக்கலாம். ஏன்னா சிறுதானிய வகையை சேர்ந்தது கேழ்வரகு. நிறைய நார்ச்சத்து இருக்குது, அயன் சத்துலாம் இருக்குது, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால் இந்த கூழ் வந்து வாரத்துக்கு 1 நாளாவது 2 நாளாவது குடிங்க. ஒரு நாளைக்கு செஞ்சிட்டோம்னாவே நம்ம 2 நாளைக்கு வச்சுன்னு குடிக்கலாம். ரொம்ப நல்லதுங்க. இது வயிற்றுக்கு குளிர்ச்சி. வெளியிலலாம் வேலைக்கு போகிறவங்களாம் காலையில் ஒரு 2 டம்ளர் போல் இது தயிர் போட்டு குடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு வயிறு எரிச்சல் வராது, உடம்பு சூடு குறையும். நல்லா நொய் வேகட்டுங்க. இது வெந்த பிறகு தான் நம்ம இது போட போகிறோம். பார்க்கலாம் இருங்க, நொய் வந்துடுச்சான்னு. பாதி போல் வெந்துட்டுருக்குதுங்க. நம்ம இந்த சமயத்தில் தான் நம்ம வந்து இந்த மாவை வந்து இதில் ஊற்றி கலக்க போகிறோங்க. கைவிடாத கலக்கணுங்க. இதை தீயை கொஞ்சம் போல் குறைச்சிடணுங்க. ரொம்ப தீ வச்சோம்னா அது கொதிச்சிச்சுன்னா கை மேலெல்லாம் விழும். அதுதான் விஷயம். கை மேலெல்லாம் கொதிக்கும் போது கை மேலே விழும். இருங்க, அந்த கிணத்துல கொஞ்சம் மாவு இருக்கிறது நம்ம இதில் கலந்து ஊற்றிக்கலாம், வேஸ்ட் ஆகிடும். பாருங்கள், கொதிக்குது. கொஞ்சம் தீயை குறைச்சிக்கலாம். இந்த பப்புள்ஸ்லாம் வந்துன்னா கை மேலெல்லாம் விழும். முதல்ல செய்கிறவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் தீ கொஞ்சம் குறைச்சிட்டு நம்ம கலக்கிட்டே வரணுங்க. நல்லா கலக்கிட்டே வந்தோம்னா நல்லா வெந்துடும். அது ஒரு 10 நிமிஷம் தாங்க இது கலக்கிறதுக்கு. 10 நிமிஷம் கலக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு கூழ் ரெடி ஆகிடும். கேழ்வரகு கூழ் ரொம்பவும் நல்லதுங்க. களி ஒரு சிலருக்கு கேழ்வரகு களி பிடிக்காது, இல்லை சப்பாத்தி மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம்.
ஈஸியாக நான் சப்பாத்தி வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக எப்படி கேழ்வரகுல செஞ்சு காட்டுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். நான் இந்த கூழ் தான் நிறைய பேருக்கு பிடிக்கும், இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு இது உங்களுக்கு செஞ்சு காட்டுறோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கூழ் நல்லா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் கூழ் எப்படி செய்கிறதுன்றதை பற்றி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். கேழ்வரகு கூழ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது வந்து இந்த மூட்டு வலி, முழங்கால் வலி, எலும்பு வீக்காக இருக்கிறவங்க இதெல்லாம் சாப்பிட்லாம். அதே சமயத்தில் அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்களும் இதை எடுத்துக்கலாம். ரொம்பவும் நல்லது. கேழ்வரகுல வந்து நிறைய கால்சியமும் அயனும் இருக்குது, நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் இது கூழ் எப்படி செய்கிறது, இது செய்ய வர்றதில்லையே எனக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. உங்களுக்காக ஈஸியான மெத்தடில் நான் கூழ் எப்படி செய்கிறதை பற்றி சொல்லியிருக்கேன். இந்த மே மாத வெயிலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது காலையில் இது தயிரோடவோ இல்லை வெங்காயம் தயிர் போட்டு ஒரு சிலர் குடிப்பாங்க, ஒரு சிலர் மாங்காய், இப்போ மாங்காய் சீசனு, இந்த உப்பும் மிளகாயும் போட்டு அரைச்சி மாங்காய் இடித்து சாப்பிடுவாங்க, இடித்த மாங்காய் அதோடு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கூழ் எப்படி ஈஸியான மெத்தடில் செய்கிறது, அது எப்படி நம்ம செஞ்சுட்டு எப்படி உபயோகப்படுத்துறதுன்றதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி செய்ய தெரியாதுங்க, கண்டிப்பாக இதை இன்றைக்கே ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். கூழ் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்றதை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.